1965ஆம் ஆண்டின் ஆகஸ்ட் மாதம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே போருக்கான பதற்றம் அதிகரித்திருந்தது. ஜம்மு காஷ்மீர் பிரதேசத்தில் நடக்கும் பதற்றங்கள் முழுமையாக போரில் தள்ளிவிட்டன. இந்திய வான்படைகள், இந்தியன் ஏர்போர்ஸ் நாட்டின் சுயமரியாதையை காத்து நிற்கும் பொறுப்பை ஏற்றன. கேப்டன் அரவிந்தன் ஓர் வீர சிப்பாய். இந்திய வான்படையின் சிக்கலான துருவத்தில் பணியாற்றிய கேப்டன் அரவிந்தன் மிகுந்த திறமை மற்றும் மனதியுடன் செயல்பட்டவர். அவருடைய சுருக்கமான தீர்மானங்கள் மற்றும் துணிச்சல் இந்திய வான்படையின் மிக முக்கிய வெற்றிகளை உறுதிப்படுத்தியது. ஒரு மாலை நேரத்தில் பாகிஸ்தான் வான்படைகள் இந்திய எல்லையை கடந்தது. இவ்வாறு செய்யும்போது அது இந்தியா மீது குண்டுகள் வீசும் சாத்தியம் இருந்தது. இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது. கேப்டன் அரவிந்தன் தனது மிராஜ் 2000 விமானத்தில் புறப்பட்டார். அவரது அணி இந்திய எல்லையை பாதுகாக்கவும் எதிரிகளின் நுழைவுகளை தடுக்கவும் முயற்சித்தது. இரு தரப்பினரும் நடத்திய வான்போர் வானில் நடக்கும் மின்னல் போலவே வேகமாக இருந்தது. சண்டையில் வெற்றி. எதிரிகளின் குண்டு வீசும் பயிற்சியை தடுத்து கேப்டன் அரவிந்தன் தனது விமானத்தை திறமையாக இயக்கி எதிரிகளின் 2 போர் விமானங்களை இடித்தார். அவருடைய அசாதாரண திறமை எதிரியின் அத்துமீறலை நிறுத்தியது. அதே நேரத்தில் அவரது அணியின் மற்ற வீரர்கள் இந்திய நிலங்களை பாதுகாப்பதற்காக போராடினார்கள். போருக்குப் பிறகு கேப்டன் அரவிந்தன் நாட்டின் பாதுகாப்பிற்காக தனிப்பட்ட உழைப்பை காட்டியதற்காக பாராட்டப்பட்டார். அவருக்கு வீரசக்தி விருது வழங்கப்பட்டது.